பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு மேஜிக் தான். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நமக்கு அப்படி 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா அப்படி நம்ம கைக்கு வரும்போது பரவாயில்லையே நம்மளும் பிசினஸ் கத்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் வந்து வரும். அந்த சந்தோஷம் இதெல்லாமே எப்போ வரும்னா ஒரு பிசினஸ் ஆனது நல்ல சரியான பாதையில் போயிட்டு இருந்தால் தான் வரும். ஸோ அந்த சரியான பாதை போறதுக்கு தான் டைம் ஆகும். பட் ஆனால் நீங்கள் பிஸ்னஸில் இறங்கினதுமே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அதை கரெக்டான டைமில் எடுக்கணும், ப்ராப்பரான முறையில் அப்ளை பண்ணணும். அப்போனா மட்டும்தான் பிஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து விருப்பப்படுறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள், ஃபீமேலுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் ஒரு தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்குலாம் போகணும், நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளா ஓன் லெக்கில் அப்படி சொந்த காலம் நின்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது. ஸோ அதில் நிறையா பேர் இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெலிவரி ஃப்ரான்ச்சைசி, அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் டெலிவரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் நிறையா கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அப்பேற்பட்ட உங்களுக்காகவே இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃப்ரீடம் ஆப்போட பிசினஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளோட பிசினஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பிசினஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு பிசினஸை தேர்ந்தெடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும், அதில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிசினஸ் தமிழ் சேனல் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இந்த ஒரு வீடியோனுடைய வியூவராக உள்ள வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். உடனே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ரெண்டுமே பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பயனடைய முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவுமே அதே மாதிரி தான். ஸோ இந்த டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இன்னைக்கு டேட்டில் ரொம்ப ரொம்ப சாத்தியமா, அதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, ரொம்ப அதிக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குமா? ஏன்னா நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து எங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு உண்டான டைம்லாம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நபருக்காகவே தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எனக்கு வந்து இந்த அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் மிந்த்ராவில் இன்னும் எக்கச்சக்கமான ஆன்லைன் ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து வாங்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் கடையில் போய் பார்த்து இந்த விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற காலங்கள்லாம் போய் உட்காந்த இடத்துலேருந்து நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை இவ்வளோ கம்மியான ஆஃபரில் அப்படி சூப்பரான குவாலிட்டியில் வாங்குறதுக்கு நிறைய மக்கள் விருப்பப்பட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் போட்டிங்க. ஸோ நீங்கள் சொன்ன டேட்டில் கரெக்டான டைமில் கரெக்டான குவாலிட்டியோட அந்த ப்ராடக்ட் ஆனது உங்களை தேடி வருது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்காக தேடி வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஸோ அவர் பண்ணுறது தான் டெலிவரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன். ஸோ இந்த டெலிவரி பண்ணக்கூடிய நபர்களை நாம் ஹையர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு தனி குடோனோ இல்லை தனி ஒரு ஷோரூமோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கீழே ஒரு 2-3 பேரை ஹையர் பண்ணி 2 வீலர் மூலமாகவோ இல்லை சின்ன ட்ரக்கு மூலமாகவோ யாருக்கு அந்த ப்ராடக்ட் தேவையோ அவங்ககிட்ட போய் டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த டெலிவரி ஃப்ரான்ச்சைஸை எப்படி எடுக்கிறது, அதுவும் அமேசானுடைய டெலிவரி ஃப்ரான்ச்சைஸி ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை, நீங்கள் என்னென்ன மாதிரியான தகுதி உடைய நபரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். நீங்கள் 18 வயசை கடந்த ஒரு நபராக இருக்கணும். உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமேசானுடைய அந்த கூடவுனானது இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸாக இருக்கும். அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அழகாக அப்படியே செயல்பட்டு இருக்கும். ஆனால் அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட ஒரு முக்கியமான ஒரு ஏரியாக்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே சின்ன சின்ன வேர் ஹவுஸ்லாம் எடுத்து அதுல இருந்து அந்த டெலிவரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில் பல்வேறு லொக்கேஷனில் இந்த அமேசானுடைய குட்டி குட்டி வேர் ஹவுஸ்லாம் இருக்கும். அந்த வேர் ஹவுஸை நாம் ஓன் பண்ணி அந்த வேர் ஹவுஸ்க்கு வரக்கூடிய ப்ராடக்ட்டை நமக்கு சார்ந்த லொக்காலிட்டியில் நம்ம டெலிவரி பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் டெலிவரி ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அமேசானுடைய டெலிவரி ஃப்ரான்ச்சைஸை எப்படியெல்லாம் அவங்க வந்து வழங்குறாங்க, ஸோ அதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 18 வயசை கடந்த ஒரு நபர், பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொண்ட நபர். அந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ப்ராப்பராக சிஸ்டமில் என்ட்ரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே ரெக்கார்ட் பேஸ்டு ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இந்த ஒரு நபர் வந்து இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு அப்படின்னா சேம் லொக்காலிட்டியில், அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே தான் நீங்களும் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் அந்த வேர் ஹவுஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆனது உங்களுடைய வேர் ஹவுஸ் தேடி தான் வரும். ஸோ அப்போது நீங்கள் அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் அந்த ரெக்கார்டு. ஸோ இந்த தேதியில் இவர் போட்ட ஆர்டர் வந்து நமக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகும், அமேசானுடைய ஹெட் ஆஃபீஸ்க்குமே போகும். ஸோ இப்படி தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உங்ககிட்ட 10க்கு 10, அதாவது 10x10 அளவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு கமர்ஷியலான ஸ்பேஸ் இருக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் மதுரையில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவினுடைய இந்த அமேசானுடைய ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் வந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அப்படி அழகாக அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய டெலிவரி எல்லாமே நீங்கள் தான் டெலிவரி பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வேர் ஹவுஸையும் பார்த்துக்கிட்டு அட் த சேம் டைம் டெலிவரியும் பண்ண முடியாது. ஸோ அதனால் 1+1 மேன் பவர் இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு தேவை. அதே மாதிரி ஒரு 2 வீலர் கம்பல்சரியாக தேவை. ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு போய் டைமுக்கு சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் 1+1 மேன் பவர் வித் 1 2 வீலர் ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ தாண்டி அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு இன்னும் தகுதியுடைய நபராக இருக்கீங்க. ஸோ என்ன
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ், அதாவது இந்த குட்டி யானை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு சின்ன ட்ரக்கு, பிக்கப்பு, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களால் வாங்க முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபினான்சியல் சப்போர்ட்டும் உங்ககிட்ட இருக்குன்னா, ஸோ அந்த டாடா ஏஸையுமே நீங்கள் வாங்கி உங்களுடைய கூட முன்னாடி நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அமேசானுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அண்ட் அதையும் தாண்டி நீங்கள் இந்த மாதிரி வேர் ஹவுஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ எம்எஸ்எம்இல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் தாராளமாக உங்களுக்கு லோன் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கூட நீங்கள் அந்த அழகாக வேர் ஹவுஸ்லாம் அமைச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அமேசான் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அமேசான் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கூட நீங்கள் உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொடுத்து டெலிவரி பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஐடி மட்டும் வாங்கணும். இஃப் சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஒரு ஐடியானது இல்லை அப்படின்னா அந்த ஐடியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயமானது தெரியுது இல்லையா? ஸோ நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா அமேசான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ட்டலானது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் டெலிவரி வித் பார்ட்னர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸோ நம்மளுடைய நேம் அண்ட் நம்மளுடைய ஃபாதர் நேம் அண்ட் நம்ம இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அண்ட் நீங்கள் எந்த இடத்துல இந்த அமேசானுடைய வேர் ஹவுஸ் வந்து அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸ் அண்ட் உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் அதையும் தாண்டி உங்களுடைய பேசிக்கான ஃபோன் நம்பர் இதெல்லாமே ப்ராப்பராக, அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அடுத்தடுத்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்ட் இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராப்பரான டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அமேசானுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ரன் பண்ண முடியாது. அண்ட் அது மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ், அதாவது உங்களுடைய மந்த்லி ரெவன்யூ அண்ட் உங்களுடைய ஆனுவல் ரெவன்யூ உங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கு, அதையும் தாண்டி ஒரு லீகல் ஆத்தரைசேஷன் வந்து கேட்பாங்க. எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு சாட்சியாக ஒரு நபரானது இருக்காரு, ஒரு நல்லா பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்சியான ஒரு நபர் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுமே அந்த போர்ட்டலில் வரும். ஸோ நீங்கள் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் எந்தெந்த லொக்காலிட்டிலாம் அவைலபிள் இருக்குது, அப்படி இல்லை எந்த லொக்காலிட்டியுமே அவைலபிள் இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அமேசான் லாஜிஸ்டிக்கானது இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது, ஸோ இதை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த இமெயிலில் இருக்கக்கூடிய நம்பரும் ஸோ அவங்க ஸ்க்ரீனில் காமிக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் ஆகுது, ஓகே ஆகுது அப்படின்னா உங்களுடைய சப்மிஷன், அதாவது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து ஒரு 3 நாள் 4 நாள் ரிவ்யூக்கு அப்புறமா அவங்க இமெயில் மூலமாகவே ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த அமேசானுடைய டெலிவரி ஃப்ரான்ச்சைசி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத அவங்களே இமெயில் ரிப்ளை பண்ணிடுவாங்க. இஃப் உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு, உங்களுடைய லொகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பக்காவாக இருக்குது, யூ ஆர் ரெடி டு கோ அப்படின்னா அதுக்கப்புறமா அமேசான்ல இருந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். நம்ம இருந்த இடத்துல இருந்தே அமேசானுடைய ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அமேசான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த போர்ட்டலுக்குள்ளே போனாலே போதும். ஸோ இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு சூப்பராக நீங்கள் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து கை நேராக சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியானது உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் வந்து ப்ராடக்ட் வைஸ் கமிஷன்ஸ் மூலமாக தான் நமக்கான ஏர்னிங்ஸ் ஆனது கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டாக் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி எவ்வளோக்கு ஸ்டாக் வந்து விற்பனை ஆகுது, இப்போ இந்த ரிட்டர்ன்ஸு அதே மாதிரியே டேமேஜ், இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கவனமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ கரெக்டான ப்ராடக்ட்டு கரெக்டான நபருக்கு போயிருக்கா, இல்லை அவருடைய ப்ராடக்ட்டில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து பக்குவமாக பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் நமக்கு கமிஷன் பேசிஸில் நிறைய ரெவன்யூ ஆனது ஜென்ரேட் ஆகும். ஸோ இனிஷியலாக இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். என்னடா நம்ம வந்து இவ்வளோ போட்டு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கோம், பட் ஆனால் இதில் எதுவுமே ப்ராப்பராக இன்னும் போய் டெலிவரி ஆகலை அப்படிங்கிற ஒரு சந்தேகமானது இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த 1+1 மேன் பவர் ரொம்பவே கட்டாயம். ஸோ நீங்களே டெலிவரி அண்ட் நீங்களே குடவுனை வந்து அப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா எப்போ வேணாலும் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஸ்டாக் ஆனது நம்மளுடைய வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுடைய மக்கள் வந்து எப்போ வேணாலும் ஆர்டர் போடுவாங்க இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே நம்மளுடைய வேர் ஹவுஸ் ஆனது ஓப்பன்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தான். ஸோ நைட்டுக்கு மேலே இந்த ஒரு டைமில் இந்த ஒரு டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து குட்ஸ் வராது அப்படிங்கிறது அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதில் மிகப்பெரிய தந்திரமே எதில் இருக்குது அப்படின்னா இந்த டெலிவரி மட்டும்தான். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆர்டரை எவ்வளோ வேகமாக நம்மளுடைய வேர் ஹவுஸ்க்கு வந்து வெளில கொண்டு போய் இந்த பர்டிகுலர் நபர்கிட்ட சேர்க்குறோம் அப்படிங்கிறதான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டிங்ஸு இதெல்லாம் வச்சு இந்த பிஸ்னஸில் கமிஷன் பேசிஸில் நம்ம மிகப்பெரிய ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க முடியும். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இதை பற்றின டவுட்ஸ் இருக்குது, இதை பற்றின கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து பின் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட்டி டாடா பை கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.